வணக்கம் மக்களே. இப்போ இருக்க ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹெட்செட் மாட்டிட்டு வந்து சொல்லுங்கள். ஆமாம் கேட்குது சார். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், வீடியோ கால் மூலிமா தான் வந்து எல்லாருமே வந்து இப்போ கம்யூனிகேட் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஹெட்செட்னு கைமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் லைக் ஒய் நாட், நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கேட்கும். நான் வேறு இன்றைக்கி அவுட்டோரில் உட்காந்துருக்கேன். ஸோ சுற்றி இருக்க சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா என்னை மன்னியுங்கள். ஸோ வளவலான்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ இன்றைக்கும் ஒரு ஸ்நாக் நாங்கள் பண்ண போகிறோம். என்னடா திடீர்னு வந்து குக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸ்நாக்லாம் போடுறேன்னு பார்த்தா குவாரண்டைனில் எங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஏதாவது புதுசாக ஸ்நாக் தான் வந்து பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நாங்கள் மட்டும் சாப்பிடாம நீங்கள் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ இன்றைக்கி ஸ்நாக் எதை கொண்டு பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதன் படி பேக்கரிஸ் எல்லாமே வந்து இயங்கும் இனிமேட்டு 1 o'clock வரைக்கும். ஸோ பேக்கரிக்கு போய் ஒரு ப்ரெட்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க. பிகாஸ் இன்னையோட ஸ்நாக் நம்ம ப்ரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு ப்ரெட் பேக்கெட், ஒரே ஒரு ஆனியன், 2 சில்லி அண்ட் அந்த கருவேப்பிலை நான் வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ணுவாங்களா இல்லை ஸ்டைலுக்காகவான்னு எனக்கு தெரியல. ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா நம்மளோட ப்ரெட் பேக்கெட் இல்லைங்களா, அதில் ஓகே. ஸோ இந்த ப்ரெட்ஸ் எடுத்து இந்த சைடு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் அண்ட் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கணும். வதக்கும்போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸை வதக்கி முடிச்சுட்டு ப்ரெட்ஸ் எடுத்து வாட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி ஃபுல்லாக வாட்டர் எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துடணும். நிறைய வாட்டர் இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸில் போடணும். இந்த மாதிரி வச்சுருக்க ப்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்டரில் டிப் பண்ணி அதில் ஃபுல்லாக போட்டுடுங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெறும் ப்ரெட்டை ஒரு 2 ப்ரெட்டை எடுத்து இந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் யூஸ் பண்ணி இந்த ப்ரெட் மிக்ஸை வந்து ஃபுல்லாக வந்து பாலாக வந்து பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சைஸ் அடை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா பால் சைஸை வந்து சின்னதாகவே பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணுற டைமில் ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை வந்து ஃபுல்லாக வந்து அடை தட்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்பர்ட்ன்றதுனால ஸ்ட்ரைட்டாக தோசைகள்லேயே வச்சு அடை தட்டுறாங்க. நீங்கள் வந்து பாலித்தீன் ஷீட்டில் வந்து ஆயில் யூஸ் பண்ணி அடை தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி தான். அடையை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட டிஷ்ஷு. ஸ்கூல் டைமில் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது எங்கள் சித்தி எங்களுக்கு இதை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அடையை திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சுட சர்வ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரெட் அடை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே எம்மியஸ்ட்டு ஸ்நாக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய். ஹாப்பி குவாரண்டைன். இணைப்பிலே இருங்க.